Hi friends, welcome to Ashram Bali Vlog. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ பசங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு நம்ம முறுக்கு மாவு இல்லனா வெறும் அரிசி மாவு வச்சு டக்குன்னு முறுக்கு மாதிரி நல்லா மொறுமொறுன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் அரிசி மாவு, 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி, கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொரகொரப்பா ஜீரகத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல, அது எந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இப்போ இந்த 1 கப் தண்ணி வச்சுருக்கலாம், அந்த 1 கப் தண்ணியும் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ வானல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அந்த கலந்த அந்த இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் அந்த தண்ணியை அந்த 1 கப் தண்ணியில் சேர்த்து லைட்டாக கொதிக்க வைப்போம். இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு, இந்த மாவுக்கு இந்த 1 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மாவையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொட்டி நல்லா கிளறிக்கலாம். நம்ம தண்ணி கொதிக்க வச்சு தான் சேர்க்குறோம், அதால் வானலில் வேகலாம் தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆற வச்சு பெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி, ஒரு பச்சை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி முறுக்கச்சில் இந்த ரிப்பன் பக்கோடா போடுவாங்கள்ல, அந்த அச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் அது இல்லைனா நம்ம நார்மலாக சப்பாத்தி உருட்டுற கட்டையில் நல்லா உருட்டிட்டு கத்தியில் நீட்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். என்கிட்ட முறுக்கச்சி இருக்குது, அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கச்சில் போட்டாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே புழியிறேன், கொஞ்சம் சின்ன சின்னதாக வேணாலும் புழிஞ்சிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா கலர் நல்லா சிறந்து நல்லா இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா சூப்பராகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் அரிசி மாவு தான் போட்டிருக்கோம், அதெல்லாம் எண்ணெய்லாம் கொஞ்சம் கூட குடிக்காது. நம்ம டக்குன்னு குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே டக்குன்னு நம்ம கடையில் எதுவும் வாங்கி தராமல் இந்த மாதிரி டக்குன்னு உரைச்சி மாவு 1 கப் மாவு இருந்தால் மட்டும் போதும், அப்படியே புழிஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.